அண்ணே அண்ணி வாமா உக்காரு தண்ணி எடுத்துட்டு வரேன். எங்க உன் தங்கச்சி வந்துருக்குங்க. வாமா தங்கச்சி. எப்படிண்ணா இருக்கிற? உட்காருமா. எப்படி இருக்கம்மா? என்னம்மா திடீர்னு வந்திருக்க? ஒரு ஃபோன் கூட பண்ணாம ஏதாச்சும் அவசரமாம்மா? மழையில சரியா வேலை இல்ல, பசங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், ஒரு 5000 ரூபாய் இருந்தா கொடுங்கண்ணே. அதே பிரச்சனை தான் எங்க கூட. மயில் சரியா உங்க அண்ணாக்கு வேலை இல்ல, பசங்க ஃபீஸே கட்டணுமா நாங்க கூட. சரிண்ணே, நான் கிளம்புறேண்ணே. மா எந்த சாப்பிட்டு போமா? பரவாயில்லண்ணே, சாப்பிட்டு தான் வந்தேன், நான் வரேண்ணே. என் தங்கச்சி கஷ்டம் வந்து எப்படியா பேசி அனுப்புவா? போ, நீ சம்பாதிக்கலாம் உன் தங்கச்சி குத்துட்டு என்ன என் போய் நடுவில் நிக்கலாம் பாக்குறியா? போயா மா தங்கச்சி தங்கச்சி இந்தாம்மா நீ கேட்ட 5000 ரூபாய் குழந்தைகளுக்கு ஃபீஸ் கட்டு. அண்ணா பரவாயில்லண்ணே. மா அண்ணி சொன்னதெல்லாம் மனசு வச்சுக்காதம்மா. இந்த புடிமா. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே, அண்ணி சொன்னதும் கரெக்டு தானே. நீ உன் குடும்பத்தும் பார்க்கணும்ல. ஒரே வயிற்றுல பிறகுறோம், ஒரே வீட்டில் வளர்றோம். ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம கஷ்ட நஷ்டத்தில் உதவிகள்னா கூட மறைவாக பண்ண வேண்டியது இருக்குல்லம்மா. அதெல்லாம் மனசில் போட்டு குழப்பிக்காதானே. வீட்டுக்கு போனேன், நான் வரேண்ணே.